போகுது, ஒரு தலைகீழெல்லாம் சுத்த போகுது இந்த பெரிய ரைடு. ஒரு ரைடு 2 ரைடு போனாலும் ஒர்த்தா ரைடாக போனோங்க. அப்புறம் அந்த ஜெயின்ட் வீல் மேலே ஒன்று புதுசாக வந்துருக்காங்க, அது போகலாம். என்ன ஜேடோ, வாட் ரைடு யூ வாண்ட் டு கோ? கம்ப்ளீட் என்னென்னலாம் இருக்குது? பார்க் வியூ ரெஸ்டாரண்ட், ஹெல்ப் டெஸ்க், டிக்கெட் கவுண்டர் எல்லாமே 4, 5, 6. ஸ்கை வியூ கேஃபே, ஃபுட் கேட், லேண்ட் ரைட்ஸு, ஹை த்ரில் ரைட்ஸு, ஹை த்ரில் வாட்டர் ரைட்ஸு, கிட்ஸ் ரைட்ஸு, வாட்டர் ரைட்ஸு, அதர் அட்ராக்ஷனு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை இங்கே போட்டிருக்காங்க. 1:30 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு கிட்ஸ் வேர்ல்டு உள்ளே வரோம். ஸோ இந்த கிட்ஸ் வேர்ல்டில் வந்தீங்கன்னா பசங்களுக்கு பாருங்கள் என்னென்னலாம் ஒரு 7 ரைடு இருக்குது. கிட்ஸ் ரைடு ஃபார் கிட்ஸ் 85 to 120 சென்டிமீட்ரு. ஃபாஸ்ட்டாகவே போதுங்க. தனியாக உட்கார ஜெபாருங்க, மேலெல்லாம் ஏற்று ஸ்பீட் பிரேக் மேலே. அடுத்த ரைடு ஒரு வாட்டி ஏறுவார், நம்ம ஏறும்போது பார்ப்போம் மேலே எப்படி ஏறாரு. You're talking to a real goat. அவர் ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. ஜேடன் ஜேடன் இங்கே வரா. ஹலோ ஜேடன், லிசி லுக் ஹியர். ஓகே, ஸோ கிட்ஸ் ரைடு. இது பேர் வந்து கான்வாய்ங்க. கேரோசல் 75 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதேமாரி 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அடல்ட்டோடைய ரைடாக மாறிடும். எங்கே போடுறா பாட்டியா கை கரோசா. கரோசல் இதாங்க கிட்ஸுக்கு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் ஹார்ஸ் மேலே கீழே போயிட்டு வரோம். ஸ்லோவாக போயிட்டு வருது பாருங்கள். அந்த ஒரு ஸ்பின்னும் இருக்குது, மேலே கீழே போகிற இதுவும் இருக்குது. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஆள் மட்டும் தனியாக போகிறாரு பாருங்கள். சிக்கு சிக்கு ரயில் கிளம்புது பார், நிஜங்களில் பயணமும் தொடங்குது. இவ்வளோ பெரிய வண்டர்லால இவ்வளோ கூட்டம் நடக்குது, ஃபாஸ்ட் ட்ராக்லாம் இருக்குது. ஆனால் நம்ம நார்மல்லே எவ்வளோ தனியாக போகிறாரு பாருங்க. ஓல்ட் டைமர் கிட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஹலோ ஜேடோ, ஹலோ. ஸோ அழகாக ஷெட்டெல்லாம் போட்டு கிட்ஸுக்கு வந்து 7 ரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 கிட்ஸோடைய ரைடு தான் வந்து நம்ம கிடீஸ் வீலு, ஃபங்கி மங்கி, மினி டாப் ஸ்பின்னு, மினி எக்ஸ்பிரஸ்ஸு, கரோசல், ஃபயர் பிரிகேடு, வேவ் ரைடு. ஸோ இதுதான் 7 கிட்ஸ் ரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 கிட்ஸ் ரைடில் நம்ம ஆள் வந்தது மினி எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ சொல்லிட்டு வந்தியா? ஸோ இதில் போகலாம் தனியாக மங்கி, ஃபங்கி மங்கி மேலே போய் ட்ராப் பண்ணோம். ஃபங்கி மங்கிங்க. ஓகே, you're not scared, Jay? Are you scared? Thank you சொல்றா. நம்ம எல்லாமே பெரிய பெரிய வீல்ஸ்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கிட்டீஸ் எடுத்து சின்னதாக இருக்கு பாருங்க. ஸ்லோவாக சுத்தம் குழந்தைங்களுக்கு. ஹலோ ஜேடோ, மேலே போவோம் சரியா? மேலே போகும்போது ஸ்பின் ஆகும்போது சுடணும். இப்போ ப்ரெஸ் பண்ணாத, அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே தண்ணி வரும். ஓகேவா? சென்டரில் அங்கே அமுக்குனா தண்ணி வரும். ஓகே, அந்த எல்லாத்தையும் ஷூட் பண்ணாங்க. ஃபயர்லாம் வரும், அதெல்லாம் ஷூட் பண்ணணும். கமான் ஷூட். வாவ், கரெக்ட். மேலே தூக்கு. ஸோ மேலே கீழே இறங்கும். அதில் பாருங்க லைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் அங்கே லைட் எறிகிற இடத்துல பார்த்து சுடணும். ஜேடோ, லைட் எறிகிற இடத்த பார்த்து ப்ரெஸ் பண்ணு. அங்கே பாரு, அறிய பாரு, ப்ரெஸ் பண்ணு மேன். லைட் வாட்டர் வரல பாரு. ஏய் ப்ரெஸ் மேன். கரெக்ட். வாவ், சூப்பர்ரா. கரெக்ட் ஆன்சர். கீழே இருக்கு. அங்கடி ஜேடோ ப்ரெஸ் பண்ணு. ஏய் லைட் கீழே பாரு, கீழே இருக்கிற லைட்டு கீழே புஷ் பண்ணு. அங்கே லைட் சென்டரில். ஸோ மினி டாப் ஸ்பின்னு இந்த மாதிரி எல்லாம் எங்கே பாருங்கள். இது இந்த பைக்கு மேலே போயிட்டு ஒரே ஸ்டெச்சு கீழே வரும் சரிங்களா? நம்ம ஸ்கை வீல் போனோம், அதுக்கப்புறமா இந்த சைடு வாட்டர் ஸ்பிளாஷ் போனோம், ஸ்பின் வீல் போனோம். ஸோ இப்போ அடுத்தது போகிறோம். ஓகேங்களா? இந்த படிப்படியாக முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். ஹலோ சடனாக விடுவாங்களா?
டேய் வீடியோ எடுக்க முடியாது போல இது. ஜூஸ்லாம் கச்சி குடிச்ச ஜூஸ்லாம் வந்துடும் போல இது. மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறது G4. பார்த்த உடனே தெரியும் இது ஹைட் ப்ளஸ் ஃபியர் காம்போன்னு. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சீட்டில் உட்காரும்போது மைண்டில் ஒரு டவுட்டு, நான் ஏன் இந்த ரைடுக்கு வந்தேன். சேஃப்டி செக் முடிஞ்சு ஸ்லோவாக மேலே போய் நிற்கும். அண்ட் அங்கே இருந்து ஒரு வியூ பார்த்தா செம்மையாக இருக்குங்க. டாப்பில் ரீச் ஆகும்போது ஃபுல் சைலன்ஸு அண்ட் சடனாக ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டொமக்கே மேலே வந்து போகிற ஒரு ஃபீல். ஃப்ரீ ஃபால் ஃபீலிங் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான், பட் லைஃப் டைமுக்கு உண்டான ஒரு ஃபீலுங்க. பாட்டமில் ரீச் ஆகும்போது லெக்ஸ் ஷேக்கு, பட் அட்ரினல் நெக்ஸ்ட் லெவல். ஆனஸ்ட்லி பயம் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணுங்க. பட் வீக் ஆட்டாக இருந்தால் திங்க் ட்வைஸ் பிஃபோர் கோயிங். Very sorry. Are you ready? Yes. Jump ready? Very good. இதுதான் சர்வ்ஸ் அப். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரைடு. இது உட்காந்துட்டு பண்ணுற ரைடு கிடையாது, ஸ்டாண்டிங்கில் தான் ரைட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் போர்டு மாதிரி இருக்கும், ஹேண்டில் டைட்டாக பிடிக்கும். ஸ்டார்ட்டில் ஸ்மூத்தாக மூவ் பண்ணுவாங்க, நமக்கு ஈஸியாக தோணும். பட் மக்களே ஃபியூ செகண்ட்ஸில் சைட் வேஸில் கிரின் பண்ணுவாங்க. லெஃப்ட்டு ரைட்டு டில்ட்டு ஸ்பின்னு, பாடி ஃபுல் கண்ட்ரோல் போயிடும். ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப பிக்கஸ்ட் டாஸ்க்கு. ஹாஃப் பயம் ப்ளஸ் ஹாஃப் ஃபன்னு. எக்ஸ்பீரியன்ஸு செம்ம யூனிக்ங்க. இது வரப்போகுது, ஒரு தலைகீழலாம் சுத்த போகுது இந்த பெரிய ரைடு. முன்னாடி ஃபீலிங் நாங்கள் பார்த்தா கேமரா அங்கே பார்த்துங்க சரியா. இந்த டாஞ்சோரா ரைடில் உங்கள் சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் கேமரா ஃபிட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 300 rupees கொடுத்து அந்த வீடியோ வாங்கிக்கலாம். போயிட்டு வந்தோம், எப்படி இருந்தது ஃபீலிங்? வெரி நைஸ், வெரி நைஸ். நல்லா இருந்தது. ஆனால் வீடியோ இருக்கு, நீ வெரி நைஸ் சொன்ன மாதிரி தெரியலையே. வீடியோவில் பார்த்தா ஒரே கண்ணு கொஞ்சம் நீ பேசும்போது அந்த வீடியோ சைடில் ஓடும். நீ அதை மேலே அந்த கண்ணு முடினான்னு கத்தி போகலாம். சரி, இப்போ அடுத்த ரைடு நம்ம ஸ்பின்னிங் வீல் போகிறோம். ஓகே கம் ஜூடம்மா, ஸ்பின்னிங் வீல் வரையா இல்லையா? வீடியோ ஏன் வர மாட்டேன்? டாஞ்சர். ஸோ நம்ம ரோலர் கோஸ்டர் மாதிரி விஜிபியில் போனோம்ல, ஸோ அந்த மாதிரியான ரைடு தான் இது. நம்ம ஆளுங்க தலைக்கில தொங்கி நிற்கிறாங்க அந்த இடத்துல.
அந்த வண்டியில ஏறிட்டியா உன் கால்ல வந்து குப்புறேன் டைப்படி பிரேக்கப்பட்ட வண்டி நீ பாத்தியா அது என் கையில இல்லையே ஐயோ பிரேக் கையில இருக்காங்க கால்ல தான் இருக்கும் கால்ல இல்லையே தம்பி எப்படிப்பா இருந்தது ரைடு? நம்ம லாஸ்ட் டைம் இங்கே ரோலர் கோஸ்டர் விஜிபியில் போனோம் அந்த மாதிரி தான் இருக்கா? ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஏஞ்சில் ஏஞ்சி வேணா ஆல் தி பெஸ்ட். All the best. Yo enjoy. All the best. Yo enjoy chistu. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு நீ ஒண்ணு பயப்படாத என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு பா நீ போயிரியா? சின்ன இதுக்கு தலைக்கே நின்றுடுவே நீ அவ்வளவு வள்ளில அவ்வளவு ஹைட்ல தலைக்கே ஜோனு ரொம்ப தெரியுமா இதுவா? இதுதான் ஸ்பின் மில். கொஞ்சம் பயங்கரமான ரைடு. ஒண்டர்லாவோட டாப் 5 ரைட்ஸில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ரைடு என்னமோ ஸ்லோ அண்ட் ஸ்மூத்தாக தான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் தான் ஃபீலே வரும். ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. ஃபுல் செட்டப் ஒரு சர்க்குலர் மோஷனில் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அங்கே தான் ரியல் ஃபீல் ஸ்டார்ட். ஸ்பீட் ரொம்ப ஓவர் ஆகும். பட் கண்டினியூஸாக கிளாக் வைஸ் 6 ஸ்பின்னு அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 6 ஸ்பின்ஸ் கொடுத்து டாப்பில் நிப்பாட்டுவாங்க. அப்போ நம்ம ஹெட் ஃபுல்லாக டிஸி ஆகிடும். விண்டு ஃபேஸில் அடிக்கும். வியூவும் செம்மையாக இருக்கும். பட் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. வெரி ஸ்கேரி ரைடுங்க. ஸ்ட்ரிக்ட்லி வீக் ஆட் பேஷன்ஸ் நாட் அலோட். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஃபுல் ஃபன் கேரண்டட். ஓவராலாக இந்த ரைட் ஒரு சில் அண்ட் ஃபன் ரைட். ஒண்டர்லாவில் தாங்க இருக்கும். ஸ்கைவியில் நம்ம ஜிவி வந்து நேற்று வந்து திறந்துட்டு போனாருங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் போகிற மாதிரியே அப்படியே இருக்குது டிப்டோவா. நம்ம இப்போ கீழே இருந்து 80 மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்திருக்கோம். உயிரை கொடுக்கலான்னு சொன்னீங்க, அது உண்மையாயிடும் போல இருக்கிற தம்பி. மாதிரி போய் அங்கே இறக்குவாங்க. You talking to a real GOAT.